இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை போரூரில் அமைந்துள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் பசுமை தாயகம் மற்றும் சென்னை ரெயின்போ சுழல் சங்கம் இணைந்து நடத்திய 1,00,000 மரக்கன்றுகளை நடும் துவக்க விழாவின் நிகழ்வின் தொகுப்பு. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்நிகழ்வில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சென்னை ரெயின்போ சுழல் சங்கத்தின் தலைவர் திரு அருள் அவர்கள் 1,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான முயற்சியினை குறித்து தெளிவாக விளக்குகின்றார். வாருங்கள் அவரது உரையினை கேட்போம். 1,00,000 மரம் நடும் விழா தொடக்க நாளுக்காக வந்திருக்கும் நம்முடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், டாக்டர் எம் அனிதா ராணி எம்டி ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் NSS அண்ட் ஸ்ரீராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் DU. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 32-33 டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர்னர் மகாவீர் போத்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு பெரிய விஷயமா பப்ளிக் இமேஜ் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணுங்க, அப்போ ரோட்டரியோட இமேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அது சம்மந்தமாக நம்ம வந்து இந்த வருஷம் நான் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வருஷம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் கண்ணன் அவர் இருக்கார், இங்கே இருக்கார், பசுமை தாயகத்தோட கண்ணன். ஸோ அவரு நானும் ரொம்ப நாளாக பழக்கம். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இந்த மாதிரி சார் மேஜிக் இயர்னு சொல்லிட்டு இந்த இயரோட நேம் வந்து மேஜிக் இயர், ஏதாச்சும் மேஜிக் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஒரு 10,000 மரக்கன்றுகள் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக சொன்னேன். ஆக்சுவலாக 10,000 மரக்கன்றுகள் மேஜிக் இயரில் என்ன பண்ணலாம் கண்ணன் சார் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 0 போட்டுங்க அருள், அது பெரிய மேஜிக் ஆகிடும் அப்படின்னாரு. 10,000 பக்கத்தில் ஒரு 0 போட்டேன், 1,00,000 மரக்கன்றுகள் ஆயிடுச்சு சார். அது பண்ண முடியுமான்னு, கண்டிப்பாக நம்மளுடைய பசுமை தாயகம் நம்ம கூட இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னோட கிளப்பில் டிஸ்ட்ரிக்டில் சொன்னேன். மகாவீர் போத்ரா சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்ட, பரவாயில்ல ராஜா ரொம்ப அழகாக வந்து இது கொண்டு வந்திருக்கேன், பெரிய லெவலில் பண்ணுங்க, நல்ல இமேஜ் பில்டிங்கோட பண்ணுங்க அது வந்து சொன்னார். டாக்டர் அனிதா மேடம் வந்து பேசிட்டு இது மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பண்ணோம் கொஞ்சம். இந்த வருஷம் மேடம் கிட்ட பேசும்போது இந்த சூழலுக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது, ஸோ அதனால் மஞ்சள் மூங்கில் மரங்களாக நட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ உடனே வந்து அதை அப்ரூவல் பண்ணி கிளப்பில் கேட்டு இந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து மேடம் வந்து ஒரு மரக்கன்று தொடங்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு 100 கன்றுகள் நடுறோம். இது கண்டிப்பாக 1,00,000 மரக்கன்றுகள் நடுவோம், அதுக்கான தொடக்கம் தான் இது. அடுத்ததாக ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அனிதா ராணி அவர்கள் காற்றினை தரும் மரங்களை வளர்ப்பது குறித்தும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடன் ஒருங்கிணைந்து சேவையாற்ற விரும்புவது குறித்தும் விவரிக்கின்றார். வாருங்கள் அதனை கேட்போம். ரோட்டரி கிளப் ஆஃப் ரெயின்போ வந்து எங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரிக்கா பாம்னு ஒரு மரத்தை வந்து ஏற்கனவே நட்டிருக்கோம். இந்த அரிக்கா பாமோட மரத்தோட இயல்பு என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய காற்று புயல் காற்று வந்தால் கூட அந்த மரம் வந்து சாயாது. ஏற்கனவே 2 புயலில் வந்து ராமச்சந்திராவில் நாங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நாங்கள் பறி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அரிக்கா பாம் பிளான்டேஷன் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அது என்ன புயல் அடித்தாலும் அது வந்து விடாது, நல்ல ஒரு மண்ணை வந்து பிடிச்சிக்கிற ஒரு தன்மை இருக்குது. ஸோ அதுக்கு பண்ணும்போது அப்புறம் எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால ஆக்சிஜன் நிறைய கொடுக்குற மாதிரி மரங்கள் நடணுன்றதுக்காகவும் நிறைய ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் மூங்கில் மரம் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டப்போ வந்து அருள் சார் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இனிஷியேட்டிவாக மாறும், ஒரு 1,00,000 மரக்கன்றுகள் நடுறதோட ஒரு தொடக்க விழாவாக இந்த 100 மரங்கள் இருக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. இது ரொம்ப நன்றி சார், உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கும் நிறைய தேவைப்படுது. நாங்கள் NSS மேடம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், 11 NSS வில்லேஜஸ் அடாப்டட் வில்லேஜ் வந்து பூந்தமல்லியில் எடுத்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட 500க்கும் மேற்பட்ட NSS வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ வில்லேஜில் வந்து நாங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோன்னா, நிறைய ஸ்கூல்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறது, பாண்ட் ரெஸ்டரேஷன் ப்ரோக்ராம். ஒரு வில்லேஜையும் தத்தெடுக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு குளத்தை தூர் எடுத்து அங்கே ஒரு வாக்கிங் பாத்வே போட்டு அங்கே வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா செட் பண்ணணும். அந்த ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் அடாப்ட் பண்ண 11 வில்லேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லேஜ்லையுமே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே ஏரியா இல்லை.
ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரோட்டரி கிளப் வந்து எங்களோட கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் வந்து 11 வில்லேஜில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து நிறைய தேவைப்படுது. ரோட்டரி கிளப் மட்டும் இல்லாமல் பசுமை தாயகம் உங்கள் மேடம் கிட்டேயும் நாங்கள் வந்து எங்களோட ரெக்வஸ்ட் வைக்கிறோம். எங்களோட கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்லேயும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு நல்லது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் ராமச்சந்திராவில் மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த 11 வில்லேஜ் பூந்தமல்லியில் இருக்கிற அந்த 11 வில்லேஜுக்கும் தொடரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நன்றி சார். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட பசுமை தாயகம் தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கிறார் சுழல் சங்கத்தின் மாவட்ட கூட்ட தலைவர் திரு ஆனந்த் அவர்கள். வாருங்கள் அவரது உரையினை கேட்போம். இப்போ மேடம் வந்து இப்போ 1 லட்சம் மரக்கன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்ட்ரிக்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. முதல் நாள் டிடிடிஎஸில் எங்கள் இப்போ மகாவீர் போத்ரா கூப்பிட்டு என்கிட்ட கேட்குறாரு, சேர்மன் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு மேஜிக் பண்ணணும், ஒரு 1 லட்சம் மரக்கன்று நடுவணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அருள் சென்னை ரெயின்போக்கு இப்போ 1 லட்சம் மரக்கன்றை ஒரே ஒரு கிளப்பு பண்ணிட்டாருங்கிறப்ப எங்கள் டார்கெட் வந்து இப்போ அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நேற்றே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, தலைவா நம்ம வந்து வி ஹேவ் டு டூ அட்லீஸ்ட் 1 crore ட்ரீஸ் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் பண்ணலாம், ஏன்னா இப்போ அருள் மாதிரி பிரசிடென்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், பசுமை தாயகம் மாதிரி மேடமோட சப்போர்ட்லாம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வருஷம் கவர்னர்ட்டையும் பேசிட்டேன் மேடம், தேவேந்திரன்ட்டையும் பேசி அடுத்த 2 வருடங்களுக்குள்ளார 1 கோடி மரங்கள் நடணும், அதற்கு பசுமை தாயகம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரோட்டரிக்கு அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே டாக்டர் அனிதா மேடம் இருக்கிறாங்க. நாங்கள் ரோட்டரி சார்பாக கடந்த 15 வருடங்களாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கேம்பஸில். ஸோ எங்களுடைய அசோசியேஷன் வித் ராமச்சந்திரா அவங்க எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே 15 வருடங்களாக நாங்கள் பயணித்து வருகிறோம். அவங்களோட இதே இதில் ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் கூட பண்ணணும். ஸோ இதுபோல் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த கேம்பஸ் எங்களுக்கு ஒரு ராசியான கேம்பஸ் வேறு. நிச்சயமாக இந்த இலக்கை அடைவதற்கு பசுமை தாயகம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக எனக்கு இப்போ அது தெம்பு வந்துருச்சு. ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக நான் போயிட்டு ஐ வில் டெல் மகாவீர் போத்ரா தட் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவோம், ஏன்னா நிச்சயமாக மேடம்லாம் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஐ ஷுட் தேங்க் அருள் அண்ட் த டீம் ஆஃப் RC Rainbow for bringing in madam to this and achieving one day ஒரு 6 அடிச்சது மாதிரி இருக்கு மேடம். Thank you very much. விழாவின் அடுத்த பகுதியாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மரக்கன்றுகளுடன் பேரணியாக சென்றதோடு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் துவக்க விழாவில் முதல் அவங்க கல்லூரியில் இதை வந்து எடுத்து செய்யணும். நம்ம இன்றைக்கி நம்ம மரம் நட்டுட்டு போயிடுவோம், ஆனால் அதை பாதுகாத்து
அதை பிள்ளைகளுக்கு அதை ஊக்கம் கொடுத்து அதை தொடர்ந்து செய்ய போவது சஸ்டெயின்டு கண்டினியூஸ் எஃபர்ட் அவங்களது தான். இன்றைக்கி அதை முகமலர்ச்சியோடு அதுக்காக அவங்க எவ்வளோ தயாராக வந்திருக்காங்கன்னு இப்போ தான் அவங்கக்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் 11 வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடாப்டட் 11 வில்லேஜஸ் தத்து எடுத்து அந்த கிராமங்களில் பொது சுகாதார நிலையங்கள் போல கழிப்பறைகளை கட்டி கொடுப்பது, அதே சமயம் அங்கே ஒரு சில ஏரி குளங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் லேக்ஸ் தூர்வாரி அதை சுற்றி நடைபயிற்சி செய்வதற்காகவும் பிள்ளைகள் விளையாடுவதற்காக ஒரு விளையாட்டு திடல் அமைத்து கொடுப்பது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காலேஜில் இருக்கும்போது என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்காம, அதே போல் ஏன்னா கல்லூரியில் வந்து என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஸ்கூல்ஸ் தேர் இஸ் ஸ்ட்ராங் என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி விங்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் காலேஜ் வந்தப்போ படிப்பு 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 அகாடமிக்ஸ்லேயே போயிடும். ஆனால் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் என்எஸ்எஸ்க்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதோடைய லீடர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும் பிரசிடெண்ட் அருள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன்னா 2 பேருமே பாருங்கள் 1 லட்சம் 1 கோடி அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க, 100லாம் இல்லை. 1 லட்சம் மரக்கன்றுகளை நடணும், 1 கோடி மரக்கன்றுகளை நடணும், எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஒரு க்ரீன் கவர்ன்றது குறைஞ்சிக்கிட்டு வருது. சென்னை மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே குறைந்து கொண்டு வருகிறது. த க்ரீன் கவர் ஆஃப் எனி சிட்டி இஸ் கம்மிங் டவுன். அதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம மீட் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் அந்த க்ரீன் கவரை திருப்பி கொண்டு வருது. ஏன்னா மரம்ன்றது ஒரு 10 வருடங்கள் ஆகும் வர்றதுக்கே. ஒரு புயலில் அது கீழே விழுந்துடும். அதான் திருப்பி வர்றதுக்கு ஒரு 10 வருடங்கள் ஆகும். அப்போ மரக்கன்றுகளை இல்லை, மரம் பெரிய பெரிய மரங்களை நடணும். ஒரு சாப்ளிங்கன்னா சின்னதாக கிடையாது, ஒரு நல்ல உயரமான மரங்களை நட்டோம்னா இன்னும் நிறைய அது சர்வைவ் ஆகிறதுக்கும் அது பிழைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களை உங்களுடைய ஆரோக்கியமான அந்த போட்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கு பசுமை தாயகம் என்றுமே உறுதுணையாக இருக்கும். ரோட்டோரியன் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் தேவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்று எம்சி பண்ணி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மரம் வளர்ப்பதன் அவசியம் பற்றியும் அதனால் காற்று மாசடைவது எவ்வாறு தடுக்க இயலும் என்பது பற்றியும் சிறப்புரையாற்றுகிறார். பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னும் பொழுது அது எல்லாருமே இன்னைக்கு செய்கிறாங்க. வீடாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், எல்லாருமே செய்கிறாங்க. ஏன் அது ரொம்ப நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த பகுதியில் ஆக்சிஜன் நிறைய உருவாக்கணும். அந்த ஆக்சிஜனை உருவாக்கினாதான், ஏன்னா ஃபுட்ஃபால்ஸ் அதிகம் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும். மெடிக்கல் காலேஜ் மட்டுமல்ல, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அப்போ நிறைய நோயாளிகளும் வருவாங்க, படிக்கிற பிள்ளைகளும் வராங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படியும் 1 லட்சம் பேராக வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த 1 லட்சம் பேருக்கும் நல்ல ஆக்சிஜன், நல்ல சுவாச காற்று வேணும்னா அப்போ நிறைய மரங்கள் இருக்க வேண்டும். அதற்காக தான் இவங்க வந்து அந்த மூங்கில் மரங்களை இங்கே நடவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது. அதாவது 350 பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க, 350 ppm. ஒரு 10 லட்சம் துகள்கள், நம்ம 10 லட்சம் துகள்ன்றது ஒரு சின்ன இது, நம்மளை சுற்றி நிறைய துகள்கள் இருக்குது. அதில் 10 லட்சம் துகள்களில் 350 துகள்கள் மட்டும்தான் கார்பன் இருக்கணுங்களாம். அதாவது 350 பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா, மில்லியன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் 350 கார்பன் இருந்ததுன்னா பரவாயில்ல. அதாவது அது ஓகே, நம்மளால் அந்த சுற்றுச்சூழலில் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோன்னா அது 450லாம் போயிடுச்சு, அதுக்கு மேலே போயிடுச்சு. நாட் ஓன்லி கார்பன், மற்ற விஷயங்கள், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த துகள்கள். இப்போ அதெல்லாம் குறைக்கணும்னா ஒன்று நம்ம பொல்யூஷனை குறைக்கணும், வாகன புகையை குறைக்கணும், வரக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரி புகையை குறைக்கணும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, யாருமே இப்போ இனிமேல் வாகன புகையெல்லாம் குறைக்க முடியாது. கார்பூலிங் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. ஆனால் மரக்கன்றுகளை நடுவதால் மட்டுமே அதை கண்டிப்பாக நாம் அந்த இடத்த சேவ் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ராமச்சந்திரா மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியிலும் ரோட்டரி கிளப்பும் பசுமை தாயம் சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த 350 பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியனில் அதிகமாக்காமல் எவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கிறோமோ கார்பன் டை ஆக்சைடு வந்து
குறைவு பண்ணி ஆக்சிஜனை அதிகம் பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் சேக்ரட் ட்ரீஸ், டெம்பிள் ட்ரீஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கோவில்கள், அந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வச்சுருப்பாங்க. என்ன மரம்னா அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான ஆவணம். ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்க முடியாத மரங்கள்லாம் அந்த கோவிலில் பார்க்கலாம். இப்படி சொல்லுவாங்க, இந்த மரம் வந்து கிடையவே நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா 7 இலை பாலை இருக்கும், அசோக மரம் இருக்கும், வேப்ப மரம் எதனா வச்சுருப்பாங்க, ஆலமரம், அரச மரம்லாம் இருக்கும். ஆனால் பார்க்க முடியாத அபூர்வமான ஒரு சில மரங்களை எல்லாம் கோவில்களில் நட்டு வைத்திருப்பார்கள். ஏன்னா அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதை மாதிரி தான் இப்போ நீங்கள் இங்கேயும் பண்ண போகிறீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் செய்ய போகிறது, யூ ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் த ட்ரீஸ் யூ ஆர் கோயிங் டு பிளான்ட் இன் திஸ் கேம்பஸ், இல்லையா? உங்கள் கையில் தான் அது இருக்குது. இது வந்து திஸ் இஸ் அ டெம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ன்றது ஒரு டெம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ், கல்வி கோயில்னு நாங்கள் சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துலையோ படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்த வந்து கல்வி கோயில்னு தான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அந்த கல்வி கோயிலில் நீங்கள் நடக்கூடிய மரங்கள் வந்து தேர் சேக்ரட் ட்ரீஸ், அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. உங்களுடைய என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் நீங்கள் எல்லாம் இதை இவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்ம பசங்க வரும்பொழுது, அடுத்த தலைமுறை வரும்பொழுதோ இந்த மரங்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு நல்லது செய்யும். அப்போ இந்த மரங்கள்லாம் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. நம்மளால் அதை சொல்கிறதுக்கு கூட இது என்ன மரம்னு சொல்லத்துக்கு பாதி பேருக்கு இப்போ மரம் வச்சா கூட என்ன மரம் வச்சோன்னு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, எந்த மரக்கன்றுகளை நீங்கள் நடுவு செய்கிறீர்கள் இன்றைக்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை. இந்த மரக்கன்றுகள் வச்சா இதெல்லாம் நடக்கும். இப்போ பனைமரம் விதையெல்லாம் இப்போ வழியில் நடுறாங்க. பனை மரத்தை ஆற்றுப்படுகையில் நடுவது ஒரு நிகழ்ச்சியாக அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது பனைமரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எப்பேற்பட்ட வறட்சி வந்தால் கூட பனை மரங்கள் காயாது. ரொம்ப 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 வறட்சி இருந்தால் தான் அந்த பனை மரமே காஞ்சதுன்னா பெரிய வறட்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஊரில் டெசர்ட் ஆயிடுச்சோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அந்த பனை மரங்கள் வந்து காயவே காயாது. அதனால் ஏன்னா அதோட வேர்கள் வந்து ஆழமாக பிடித்து அந்த தண்ணீரை தேக்கிக் கொள்ளும். அந்த வேர்கள் தண்ணி பிடிச்சிருக்கனால அது சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கொஞ்சம் அவங்க கிணத்துல தண்ணி வரும். அதுதான் நம்ம சொல்கிறது. கோவில் குளங்களை சீரமைப்பதும் அதற்காக தான். கோவில் குளங்களை சுற்றி தான் 4 வீதி இருக்கும். கோவிலை சுற்றி தான் ஊரே அமைச்சிருப்பாங்க. 4 மாட வீதின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் குளங்களை சீரமைத்தால் அந்த தண்ணி வந்து ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் பெரிய சின்ன சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன், ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டேம் கட்டுறோம், தண்ணீருக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதில்ல. இந்த ப்ராஜெக்டுகளை, இந்த இந்த சில விஷயங்களை செய்தாலே கிரவுண்ட் தண்ணியும் நம்ம சேமிக்கலாம். மரக்கன்றுகளை வைக்கும் பொழுது மழையும் வரும், நல்ல காற்றும் கிடைக்கும். அதுதான் இந்த பகுதியில் இன்றைக்கி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் நம்ம தொடங்க போகும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் சார்பாக கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பசுமை தாயகம் வந்து 1995 மருத்துவர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட ஒரு என்ஜிஓ, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன். இதில் நிறைய மரக்கன்றுகளையும் ஏரி குளங்களையும் தூர்வாரி செய்திருக்கிறோம். அதே காவேரி காப்போம், பாலாறு காப்போம் போன்ற வாட்டர், தண்ணியை எப்படி காப்பது, தண்ணீர் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து பைக் ரேலி மூலமாகவே, நாங்கள் நடைபயணம் மூலமாக நிறைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. காவிரி காப்போம், பாலாறு காப்போம், வைகை காப்போம், தாமிரபரணி காப்போம் என்பதெல்லாம் வந்து தண்ணீரை எப்படி நம்ம காக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகள். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதனால்தான் பசுமை தாயகம் வந்து யுனைடெட் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ. யுனைடெட் நேஷன்ஸில் இன்றைக்கும் எங்களால் போய் பேச முடியும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் இப்போ கூட மீட்டிங் வருது, அக்டோபர் 1 நான் வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசியிருக்கிறோம் பசுமை தாயகம். அதே போல் நியூயார்க்கில் யுனைடெட் நேஷன்ஸில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் பசுமை தாயகம் அத்தனை நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து இந்த பகுதியில் செய்திருக்கிறோம். சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க செய்திருக்கிறோம். த கிளைமேட் வி வாண்ட், சென்னை வி வாண்ட் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதன் ஒரு தொடர்ச்சியாக ரோட்டரியுடன் சேர்ந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்டை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கெல்லாம் இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் Rotary Club and Ramchandra Medical College NCC Wing for giving us this opportunity, Pasumai Thayagam, to participate in this mega event. 1 lakh tree samplings plantation drive.
தேங்க்யூ ஸோ மச். வி வில் கண்டினியூ டு டூ மோர். அதான் நன்றி, வணக்கம்.